கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 27வது உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நமக்கு வெகு சில நாட்களே உண்டு. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுத்து தேவனுடைய இருதயம் விரும்புகிற காரியங்களுக்கு நம்முடைய இருதயத்தை சாய்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். பிரைஸ் காட். நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை பார்த்தோம். நம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. Everybody must become useful and to be used we must be cleansed. நாம் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்பட வேண்டும் தேவனுடைய கரத்திலே. ஆனால் அப்படி யூஸ் ஆகிறதுக்கு முதலாவது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டால்தான் கர்த்தர் நம்மை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். யாரோ ஒருவர் கர்த்தருக்காக பயன்படுவதற்காக எல்லாருக்காக தேவன் ரத்தம் சிந்தவில்லை. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். அப்படி தேவனுடைய கரத்திலே நாம் பயன்பட வேண்டுமானால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்படும் பொழுது கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது நமக்கு கர்த்தருடைய கனம் உண்டாகும். நான் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும், கல்லுனாலேயோ மண்ணுனாலேயோ பொண்ணுனாலேயோ நான் மரத்தினாலேயோ இரும்புனாலேயோ நான் எங்கே எப்படி இருந்தாலும் சுத்தமாக இருந்தனா கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த பாத்திரத்துக்கு தான் கனம் உண்டாகும். ஆமென். அப்பொழுது லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் தியானிப்போம். லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அல்லேலூயா. The condition of our hearts relates to everything that we do. என் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நான் செயல்படுவேன். என் உள்ளார்ந்த மனிதன், என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படி தான் என் கிரியைகள் இருக்கும். அல்லேலூயா. ஒரு பழமொழி உண்டு. என்னது? சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். கரெக்டா? உள்ளே இருக்கிறது தான் எடுத்து வெளில கொடுக்க முடியும். இருக்கிறத தானே கொடுக்க முடியும். ஆமென். அப்போ உள்ள இந்த வசனத்தில் பாருங்கள், நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கிறான். ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக பேசுகிறார் பாருங்கள். அப்படியே பொல்லாத மனுஷனும் பொல்லாத இருதயமாகிய பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை காட்டுகிறான். அப்போது நான் வெளியில் நான் யாராய் காட்டிக்கொள்ளுகிறேன் இல்லைங்க. சில பேர் நம்ம நிதானிக்கவே முடியாது. பார்க்க ரொம்ப நல்லவங்கள மாதிரியே இருப்பாங்க. பேசும்போது தேன் ஒழுக ஒழுக பேசுவாங்க பாருங்கள். ஆனால் ஒரு நாள் அந்த வேஷம் கலைஞ்சிரும். எல்லா நேரத்துலேயும் ஒரு மனுஷன் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு வேறு மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் அந்த வேஷம், அந்த மாய்மாலம் தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ உள்ள நான் யாராக இருக்கிறேனோ அதுதான் என் கிரியையில் வெளியில் காட்ட முடியும். உள்ள நல்ல இருதயம் இருந்தால் நான் நல்ல பொக்கிஷம் உள்ளே இருக்கும். அந்த பொக்கிஷத்துலேருந்து நான் நல்லதை தான் கொடுக்க முடியும். அப்போ நான் நல்ல மனுஷன் என்று கர்த்தராலே பெயர் பெறுவேன். அல்லேலூயா. அதே தான் பொல்லாத இருதயம், பொல்லாத பொக்கிஷம், பொல்லாததை எடுத்து காட்டுகிறேன். நானே பொல்லாத மனுஷனாய் மாறிடுறேன். அல்லேலூயா. அதனால தான் நமக்காக ஜெபிக்கும் போதும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போதும் சரி, ஆண்டவரே நல்ல இருதயத்தை நல்ல ஆவியை எங்களுக்குள்ளே தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மாற்றம் வெளியில் முதல்ல இல்லைங்க, மாற்றம் முதல்ல உள்ளே வரணும். இயேசு சொன்னார், உன் பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாக இருக்கும்படி முதலாவது அதனுடைய உட்புறத்தை சுத்தமாக்கு. எல்லாரும் சொல்லுங்க, உட்புறம், இருதயம், நல்ல பொக்கிஷம், அதிலிருந்து வெளில வந்தால் தான் அது நல்லா இருக்கும். 2 பேரை குறித்து நான் காட்டட்டுமா எப்படி கர்த்தர் இருதயத்தை குறித்து பேசுகிறார்? 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 16வது வசனம். 2 நாளாகமும் 17-16. இதில் யாரை குறித்து பார்க்கிறோம் என்றால் யோசபாத் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இந்த
2 நாளாகமம் 17:6 இந்த யோசபாத் ராஜாவின் இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவன் இருதயம் கர்த்தருடைய வழிகளுக்கு மேலே ஆசை வந்ததுனால அந்த இருதயத்துக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. கர்த்தருடைய வழியில் நடக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகளை நாம் செய்யணுன்ற விருப்பம் இருதயத்தில் உண்டானபடினாலே அது அவன் செயல்களிலே வெளிப்பட்டது. என்ன பண்ணுறான், அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அவன் இருதயம் சுத்தமாக இருந்ததுனால யூதாவையும் சுத்தப்படுத்தணும்னு நினச்சான். நல்லா சத்தமாய் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு தோணவே தோணாது. அப்போ எங்கேருந்து செய்வோம்? சமைக்கணும்னு தோணவே இல்லைங்க, பாருங்கள் சமைக்கவே மாட்டோம். அன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வேலை செய்யணும்னு தோணவே இல்லைங்க, வேலையே செய்ய மாட்டோம். இன்றைக்கி ஜுரம் அடிக்கிற மாதிரி தோணுதுங்க, போய் பட்டுக்குவோம், நல்லா தான் இருப்போம். ஏன்னா உள்ள தோணுது, இருதயத்தில் ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. அப்போது இருதயத்தில் நல்ல காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு இருதயத்தை பக்குவப்படுத்திட்டா அப்படியே வெளியில் நடந்து கொள்வோம். இன்னொரு ராஜாவை காட்டுற 2 நாளாகமம் 12 14 இந்த ராஜா யார் என்றால் ரெஹோபோவாம். ரெஹோபோயாம் என்கிற அந்த ராஜா 2 நாளாகமம் 12-14 அந்த வசனத்தில் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நமக்கு புரியணும். இங்கே பாருங்க, நான் என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய வாழ்க்கை, என் ஊழியம், என்னுடைய கிரியைகள், என்னுடைய வெளிப்பாடுகள், நான் பேசுகிறது, நான் செய்கிறது, நான் நடந்துக்கிறது, நான் கட்டுறது, நான் இடிக்கிற காரியங்கள், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருதப்போ? என் இருதயத்தை. அல்லேலூயா. எல்லாரும் கையை வைங்க இருதயத்தின் மேலே. நீ சொல்லுங்கள், ஆண்டவரே நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க, சுத்தமான இருதயத்தை எனக்கு தாங்க, பரிசுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, உங்கள் ஆவிக்கு நான் நடுங்குகிற இருதயத்தை தாங்க. அல்லேலூயா. அப்போ வெளியில் ஒரு ஆளை நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோன்னா கிரியைகளை, வெளிப்புறத்தில் அவங்க செய்கிற கிரியைகளும் வாழ்கிற வாழ்க்கை, அது ஆக்சுவலாக எதனாலனா உள்ளே இருக்கிற ஆவியினால், இருதயத்தினால. இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் கர்த்தர், நான் உன் கிரியைகளை மாற்றுவதற்கு முன்பாக உன் வெளிப்பாடுகள், உன்னுடைய வாழ்க்கை மாறணும், நீ எனக்கு செய்கிற ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரணும், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும், அதை நான் அங்கீகரிக்கணும்னா முதல்ல உன்னை அங்கீகரிக்கணும், உன் இருதயத்தை அங்கீகரிக்கணும், உன் வாழ்க்கையை அங்கீகரிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சில வசனங்களை சொல்கிறேன், எழுதுகிறவர்களுக்காக வேகமாக எழுதி கொள்ளுங்கள். ஆண்டவர் தான் பயன்படுத்துவதற்கு முன்பாகவே சில பேரில் எல்லாரையுமே முதல்ல சுத்திகரிப்பு கொள்ளாய் நடத்தினார். அதில் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன். நாம் அறிந்த பெரிய பெரிய வேதத்தின் ஊழியர்கள், தலைவர்கள், மோசே, யாத்ராகமம் 3:4-5. இதில் கர்த்தர் எகிப்துக்கு அவனை அனுப்புவதற்கு முன்பாக, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், ஒரு ரட்சகனாய் ஒரு தேசத்தை விடுவிக்க. ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு பிறக்குகிறதுக்கு முன்பாகவே கொடுத்த வாக்குத்தத்தம். நான் சொன்னது, 400 வருஷம் உன் மக்கள், உன் சந்ததி அடிமையாக இருப்பாங்க, ஆனாலும் அதற்கு பிறகு நான் அவர்களை விடுவிப்பேன் அப்படின்னு எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு சொன்னதை இன்றைக்கு மோசேயை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற நினைக்கிறார். இன்றைக்கு மோசேவை அந்த பெரிய ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவனை முதல்ல பரிசுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவனும் ஒருத்தன் கிடைச்சான்ப்பா, சப்ஸ்டிடியூட் தூக்கி போடு, வேலையை நடத்தி முடிச்சிடலாம், வேலை ஆனால் போதும், அப்படி இல்லை. ஆண்டவர் வேலையை விட வேலை செய்கிறவனை குறித்து அக்கறையுள்ளவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். மோசே சுத்திகரிக்கப்பட்டவன். யோசுவா 5வது அதிகாரம் 13-15 15. ஜோஷுவா 5:13-15. அங்கேயும் உருவின பட்டயத்தோடு ஒருவர் நிற்கிறார்.
அங்கே யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரோ இல்லைன்னா எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ? அதுக்கு அடுத்த வார்த்தை அவர் முதல்ல சொல்கிறது என்ன தெரியும்? நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். இங்கே இருக்கிற கானானிய மக்களை விரட்டி வாக்கு பண்ணின அந்த தேவனுடைய திட்டத்தை ஜனங்களுக்காய் கொடுக்க உன்னை பயன்படுத்த போகிறேன். அதற்கு முன்பாக நீ பரிசுத்தமாக வேண்டும். உன்னில் இருக்கிற ஏதோ ஒரு அசுத்தம், அந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? மோசேக்கும் சரி யோசுவாவுக்கும் சரி, நீ பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு, ஏன்னா அதில் அசுத்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உடனே செப்பலை கழட்டி போடணுன்றது இல்லைங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம யோசிக்கணும்? தேவ சமூகத்தில் நிற்கிற நான் அசுத்தம் உள்ளவளாய் நிற்காம எதை ஆண்டவரை என் வாழ்க்கையிலிருந்து நான் கழட்டி போடணும், அதை யோசிக்கணும். எந்த ஒரு காரியம் என் தேவ திட்டத்தை எனக்கு சொல்ல முடியாதபடிக்கு தடையாய் நிற்கிறது, தேவனுடைய சத்தம் என்னிலே கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு தடையாய் நிற்கிறது, எந்த ஒரு காரியத்தையும் என் வாழ்க்கையை விட்டு நான் நீக்கி அகற்றி போடணும் ஆண்டவரே, இதுதான் நம்ம கேட்கணும். நான் கூட செப்பலை வெளில விட்டுட்டு தான் வந்தேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோன்னா ஒன்றும் புரியாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு செருப்பை கழட்டு, கம்மலை கழட்டு, காதை கழட்டன்லாம் சொல்லலை. ஆண்டவர் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக்கொள், இருதயம் நல்ல இருதயமாக இருக்கட்டும். அடுத்து ஏசாயா 6வது அதிகாரம் 5-9 வசனங்களை பார்க்கிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே நடக்கிற காரியம். அவன் சொல்லுகிறான், ஐயோ தேவனை என் கண்கள் கண்டது, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை என் கண்கள் கண்டது. அப்போ அவன் பார்க்குறான், அங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினாலே அந்த ஆலயத்தின் நிலைகள் அசைந்தது. அவ்வளோ மகிமையான ஒரு ஆராதனை அந்த இடத்துல பார்க்கிறான். அப்போ உடனே அவனுக்கு தன்னுடைய நிலை தெரிகிறது, அசுத்தமான நிலை தெரிகிறது. பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறார்களே, நான் அதை தரிசனமாய் பார்க்கிறேனே, ஆனால் என்னுடைய வாய் அசுத்தமுள்ள வாயாய் இருக்கிறது. நானும் அசுத்த ஜனங்களுள்ள அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் மத்தியிலே வாழ்கிறேன். நானும் அசுத்தம், நான் வாழ்கிறதும் அல்லேலூயா. அதுவே நமக்கு தெரிலன்னு வைங்களேன், நம்மளும் அவங்கள ஒன்றா ஒரே ஆளாக மாறி சந்தோஷமாக உட்காந்துருப்போம். நல்லா தான்ப்பா இருக்குது இந்த இடம், இந்த மக்களோட ஜாலியாக தான்ப்பா இருக்குது, இந்த நான் செய்கிறதெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே வாழ்ந்தாலும் எங்கே இருந்தாலும் நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு உண்டாகணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இந்த ஊரோட ஒத்துப்போ, உலகத்தோடு ஒத்துப்போ, 4 பேரோட ஒத்துப்போன்றதெல்லாம் உலக வழக்கு. வேதம் சொல்லுகிறது, நீ பாபிலோன்லேயே வாழ்ந்தாலும் நீ பரிசுத்தமாய் வாழணும். சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எங்கே வேலை செஞ்சாலும் அவங்களால இவங்களாலங்க சில பேருக்கு அதில் ஒரு திருப்தி. அவங்கள விட ஆக்சுவலாக நான் பெட்டருங்க, அவங்க பண்ணுறதை விட நான் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கிறேன். இப்படி உட்காந்து நம்ம ஸ்டாண்டர்டை நம்ம இறக்கிடுறோம். நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்க ஸ்டாண்டர்டோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி நான் பெட்டர். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் ஸ்டாண்டர்டுக்கு நீ ஏறி வா, வேதத்தின் ஸ்டாண்டர்டுக்கு ஏறி வா. நான் உனக்கு கட்டளையிட்டது தான் உனக்கு ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. இந்த தெளிவு நமக்கு வரட்டும். ஆமென். இந்த தெளிவு நமக்கு உண்டாகட்டும். வித்தியாசமாக தெரியுவாங்க, வித்தியாசமாக தெரியணும்னு தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஏசாயாவை அடுத்து ஒரு சத்தம் உண்டாகிறது. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியம்? ஒரு பெரிய வேலையை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறார். ஏசாயான்னு கூப்பிட்டு சொல்ல, ஆனால் ஏசாயா காதுக்கு கேட்கணும்னு சொல்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அங்கே ஏசாயா சொல்கிறாரு, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன். அப்படியாப்பா வந்துருப்பா, நான் செஞ்சிடறேன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை சுத்திகரிக்கிறார். ஒரு தேவ தூதனிடத்தில் அக்கினி தழலை கொடுத்து வந்து அவன் நாவை தொடு. அவன் நாவு அசுத்த உதடு, அவன் அசுத்த ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறான், அவன் நாவை பரிசுத்தமாக்கு. அடுத்துதான் அவன் எனக்கு வாயா மாற முடியும், தீர்க்கதரிசியாய் மாற முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரைஸ் காட். அடுத்ததாக இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். பேதுரு, யோவான் 13:3-8 நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அவர் சீஷர்களோடு ராத்தங்கி அந்த இடத்துல பந்தி அவர் போஜனத்தை அவர் அந்த மேல் வீட்டறையிலே போஜன பந்தியை அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த இடத்துல அதுக்கெல்லாம் முன்னாடி இயேசு செய்கிற காரியம், அவர் தன்னுடைய மேல் அங்கியை கழட்டி விட்டு ஒரு துணியை கட்டிக்கிட்டு எல்லாருடைய கால்களை கழுவுறார். அல்லேலூயா. எதுக்குங்க பாவம் அவருக்கு அந்த வேலை? அவருக்கு தெரியும், இன்னொரு பஸ்காவை இந்த உலகத்தில் இவர்களோடு நான் ஆசரிக்க போவதில்லை. நான் அவர்களை என்னுடைய ஸ்தானத்திலே பயன்படுத்தி இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தின் நற்செய்தியை கொண்டு போய் ஆகணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும், இவர்கள் பயன்படணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கழுவுறார். எல்லாரும் நீங்கள் இப்படி தான் உங்கள் இருதயத்தில் தாழ்மையை அணிந்து கொள்ளணும், சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், என்னை போல மாறிடுங்க அப்படின்னு கழுவும் போது பேதுரு சொல்கிறாரு, நீர் போய் என் கால்களை கழுவலாமா? உடனே அவர் சொல்கிறாரு, நான் கழுவலைன்னா உனக்கு என்கிட்ட பங்கே இருக்காதுப்பா அப்படின்றாரு. அல்லேலூயா. அதுக்கு பேதுரு சொல்கிறாரு, அப்போ கால் மட்டும் இல்லை ஆண்டவரே, என் சரீரம் முழுவதும் கழுவுங்க. ஆமென். அவர் சொல்கிறார், இப்போதைக்கு கால் தான் சுத்தமாக இருக்குது, காலை மட்டும் கழுவுனா போதும், காலை கழுவுனாலே நீ சுத்தமாக மாறிடுவேன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டை காண்பித்து விடுகிறேன். இயேசு யோவான் 17 18-19 அவர் சொல்லுகிறார், இது ஒரு ஆசாரியன் ஜெபம். கெத்செமனே தோட்டத்துக்கு இவர் போய் அந்த ஜெபம் பண்ணுற வேளையிலேயா அவர் பிடிக்கப்படுகிறதுக்கு முன்பாக கடைசியாய் அவர் மிக முக்கியமான ஒரு ஜெபத்தை செய்கிறார். அந்த ஜெபத்திலே இயேசு சொன்ன வார்த்தை, நீர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் அனுப்புகிறாராம். இப்போ நம்மெல்லாம் எங்கெங்க இருக்கிறோம் சொல்லுங்க? அப்போ எங்கே அனுப்ப போகிறாராம்? உங்களைத்தான் கேட்டேன். எங்கே அனுப்ப போகிறாரு? எங்கே இருக்கிறோம்? எப்படிங்க இது கான்செப்டு? அப்போ புரியுதா? இவ்வளோ நாள் உலகத்தில் சும்மா இருக்கிறோம், உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், உலகத்தில் கர்த்தருக்காக இன்னும் பயன்படலை. ஸோ ஆண்டவரோட பிளானே என்னன்னா, உலகத்தில் நம்மளை வச்சதே அவருக்காக பயன்பட, உலகத்தில் கர்த்தர் நம்மை வச்சதே அவருக்காக செயல்பட, உலகத்தில் நம்மளை வச்சதே அவர் வேலையை நீங்களும் நானும் செய்ய. நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்காக செயல்பட, கர்த்தருக்காக பயன்படணும் போது, உங்களை மாதிரி எல்லாத்தையும் விட்டுவிட்டு வெறும் ஊழியம் மட்டும் செய்யணுமா? அப்படி அல்ல. எங்கே இருந்தாலும் நீ மரமாய் சில இடத்துல நம்ம இருப்போம், பொன்னாய் சில இடத்துல கர்த்தர் வைத்திருப்பார், வெள்ளியாய் கர்த்தர் எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் அந்த இடத்துல கர்த்தருக்கு சாட்சிகளாய், கர்த்தருக்கு வேலை செய்கிறவர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். புரிஞ்சவங்க நல்லா சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உலகத்துக்கு அவர்களை அனுப்புகிறேன். அடுத்த வசனம் அவர் சொல்லுகிறார், நீ அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அப்போ நான் அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே அவங்கள நான் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி, அவர்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல அவர்களை நான் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் மாற்றணும். அவங்க மாறுறதுக்கு இதுதாங்க பெஸ்ட் வேர்ஸ். நான் சொல்கிறேன் பாருங்க, நான் நடத்த போகிற நான் பரிசுத்தமாய் இருந்தால் அவர்களும் பரிசுத்தமாய் மாறுவதற்கு இடம் உண்டாகும். வீட்டை நடத்துகிற தலைவன் பரிசுத்தமானா இருந்தால் அந்த வீடே பரிசுத்தமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற மனைவி பரிசுத்தமாக இருந்தால் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கும். ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கிற ஊழியர்கள், தலைவர்கள் சுத்தமாக இருந்தால் அந்த ஊழியம் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. எதுக்கு தேர்தலுக்கு இவ்வளோ ஜெபம்? எதுக்கு நாட்டு நடப்புக்கு இவ்வளோ ஜெபம்? எதுக்கு தலைவர்களுக்கு இவ்வளோ ஜெபம்? ஏன்னா அவங்க நல்ல இருதயத்தோடு நம்மை ஆட்சி செய்யணும். அப்போ தான் நாடு நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நல்ல மெய்ப்பெண் உண்டு, நம்மை நல்லா நடத்துகிற மெய்ப்பெண் இருக்கிறார். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா நாமும் நல்லவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற முடியும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்ம எல்லாரையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறதுனால நம்ம மனிதர்களோடு, உலகத்தில் இருக்கிறவர்களோடு இப்பொழுது தொடர்பு கொள்ள போகிறோம், தொடர்பு வைக்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம சாட்சிகளாக இருக்க போகிறோம், அவங்கக்கிட்ட தான் இயேசுவை குறித்து சொல்ல போகிறோம், அவங்களுக்கு தான் இயேசுவை அன்பாய் வெளிப்படுத்த போகிறோம் என்பதனால, அவர்கள் நம்மை பார்ப்பதினாலே, அவர்கள் நம்மை கவனிப்பதினாலே என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தேவன் அவர்களை நான் சுத்தமாக்குவதற்கு முன்பாக என்னைத்தானே நான் சுத்தமாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் முதல்ல அந்த நேத்திலேருந்து சொன்னேன், ஊழியத்தை யார் வேணால் எப்படி வேணால் செய்ய முடியாது. நான் மேடையில் நின்று பேசுறதுனால நான் பரிசுத்தமானாய் மாற முடியாது. பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் நான் பரிசுத்தம். ஆமேன், ஆமேன். வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால நான் பரிசுத்தம் இல்லை, இருதயம் வெள்ளையாக இருந்தால் நான் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ God has called us to be holy before preparing others to be holy. மற்றவர்களை ஆயத்தமாக்குவதற்கு முன்பாக என்னை நான் சுத்தத்திலே, பரிசுத்தத்திலே ஆயத்தமாக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரிசுத்தத்தை உருவாக்க முடியும். அல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 2வது அதிகாரம் 17 24 வசனங்களை வேகமாய் வாசிப்போம். ரோமர் 2 17 24. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிக்கணும். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மையும் பாராட்டி நியாய பிரமாணத்திலே உபதேசிக்கப்பட்டவனாய் அவர் சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாய் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாக, பேதைகளுக்கு போதகனாக, குழந்தைகளுக்கு உபாத்தியனாக, நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டம் உடையவனாகவும் எண்ணுகிறாயே. அல்லேலூயா. அடுத்த வசனம் கவனிங்க. சட்டம் தெரியுது, தேவ சித்தம் தெரியுது, எனக்கு வசனம் தெரியுது, என் அழைப்பு தெரியுது. நான் என்னை சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு உபாத்தியனாய், தெரியாதவங்க பேதைகளுக்கு ஞானியாய், இல்லை குருடனுக்கு வழிகாட்டியா நம்ம தான் இருக்கிறோன்ற அறிவு இப்போ வந்துருச்சு. ஆனால் இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, போதிக்கிறதுன்னா என்ன தெரியுமா? மைக்கை பிடிச்சோ இல்லை ஒரு மேடை கிடச்சோ 10 பேரை உட்கார வச்சோ பேசினா தான் போதனை இல்லை. என் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறது, என் ஜீவியம் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறது, நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள் மற்றவர்களுக்கு போதனையாய் இருக்கிறது, என்னுடைய பார்வையை பல பேர் கவனித்து கொண்டிருக்கிறார்கள், என் வாயின் வார்த்தைகளை பல 100 பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் நம்ம வெளியில் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதுக்கு தான் அவர் கேட்குறாரு, களவு செய்யக்கூடாதுன்னு பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது இருக்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? பவுல் எவ்வளோ அழகாக ரோமரில் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க, நிருபத்தில். அப்போது மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ தானே முதல்ல நீ அதை கை கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்கிற நீ நல்ல மனுஷனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசு உனக்கு நல்ல தெய்வம், பரிசுத்தம் உள்ள தெய்வம்னு சொல்கிற நம்ம முதல்ல பரிசுத்தத்தோடு வாழ்ந்து காட்டணும். பேசுறது ஒன்றும் வாழ்க்கை நமக்கு வேறவாகவும் இருந்துச்சுன்னா ஜனங்களை தேவனுக்குள்ளே நடத்தவே முடியாது, கர்த்தருக்காக நம்ம பயன்படவே முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் ஒன்று சொல்கிறீங்களா? வேதம் போதிக்கிறதை பேச வேண்டும். திரும்ப சொல்கிறேன், வேதம் போதிக்கிறதை பேச வேண்டும். நான் பேசுகிறதை செயல்படுத்த வேண்டும், நான் பேசுகிறதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேதம் கையில் இருக்க வேதம் நல்லா தாங்க இருக்குது, எனக்கு தெரியுங்க. அதான் சொல்கிறேனே, எங்கள் அப்பா சர்ச்சிலேருந்து நிறைய பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், இத்தனை வருஷமும் பார்த்துருக்குறேன். சொல்லுவாங்க, ஒரு அம்மா ஒன்று இருக்குது, அண்ணா ஒன்று அந்த கருப்பு டைரியை தூக்கி நான் அது சர்ச்சுக்கு போயிடணுன்னுவாங்க. ஒரு அம்மா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை பார்த்து ஒரு அம்மா சொல்லுது, அண்ணா ஒன்றாது அது அந்த கருப்பு டைரியை தூக்கின்னு சர்ச்சுக்கு போயிடும், ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. பாருங்கள், அது எவ்வளோ ஒரு அசிங்கம் தேவனுக்கு. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ரட்சிப்பை எவ்வளோ அவமதிக்கிறோம்.
நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை எவ்வளோ அவமதிக்கிறோம். அல்லேலூயா. எங்க காந்தி சொன்னாருங்க, இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட்டால் இந்தியாவில் இந்துக்களை பார்க்கவே முடியாதுன்னு காந்திஜி சொன்னார். இன்னைக்கு ஏன் நம்ம தெருக்களில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, இழந்துட்டோம். சரி இழந்துட்டோம், அப்போ என்னங்க பண்ணுறது, அப்படியே விட்டுறோங்க. இல்லை, அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மாற்றத்தை ஆண்டவரே எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. விழுந்த கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுத்துகிற கர்த்தர் அவர். ஆமென். இன்னொரு ஆளை அனுப்பி கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றணுன்றது இல்லை. உங்களையே வைத்து கர்த்தர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென். அல்லேலூயா. எங்க நம்ம சாட்சியை இழந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் என்னை சாட்சியாய் வைப்பார். எந்த இடத்துல நான் தேவனுக்காக பிரகாசிக்க தவறினோ அதே இடத்துல கர்த்தர் என்னை பிரகாசிக்க செய்வார். எந்த வாய் என்ன வேற மாதிரி பேசிச்சோ அதே வாயினாலே ஈவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் வைப்பார். இந்த மாற்றம் எப்போ வரும்னா, என்னிலிருந்து ஆரம்பிச்சா, நான் சரியாயிட்டனா ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயம் சுத்தமாச்சுனா ஆண்டவரே, நான் நடுங்க வேண்டிய வார்த்தைக்கு நான் நடுங்கிட்டனா கர்த்தர் என்னை மாற்றுவார். என் மாற்றத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள், என் தேவனை காண்பார்கள். நான் கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தாங்க, நம்ம மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கர்த்தரை காண்பிக்க தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அந்த சாட்சிக்காக தான் நான் வாழ்கிறேன்றதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் அதற்கு முதலாவது பேசுகிற வாசிக்கிற வசனத்தை நான் செயல்படுத்த வேண்டும். என் இருதயம் வசனத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பிரைஸ் காட். இன்னொரு ஒரு காரியம் சொல்லணும், ஆனால் ஆரம்பித்தா நேரம் போயிடும். முதல்ல இந்த காரியத்துக்கு நாம் கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி எல்லார போல வாழ்ற வாழ்க்கைக்காக கர்த்தர் எனக்கு ரத்தம் சிந்தலை, இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டாரோ. பவுல் கேட்கிறார், இத்தனை பாடுகளையும் நான் வீணாய்ப்பட்டேனோ. இயேசு நம்மளை பார்த்து கேட்பார், இத்தனை பாடுகளையும் நான் உனக்கு வீணாய்ப்பட்டேனோ. இந்த உலகத்தில் நடமாடும் இயேசுவை போல மாறணும். பர்ஃபெக்ஷன் ஒரே நாளில் வராது. ஒரு நாள்லேயே நம்ம அப்படியே மாறிட முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் மாற முடியும். ஒவ்வொரு நாளும் மாற முடியும். அப்படி கைகளை மாத்திரம் உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, பரிசுத்தத்தை குறித்து 26-7 நாட்களாய் கவனித்து கொண்டிருக்கிறோமே, இன்னும் என்னிலே காணப்பட வேண்டிய பரிசுத்தம் வரட்டப்பா. நான் சுத்தமாக வேண்டிய இடங்களை கர்த்தர் எனக்கு காட்டிடுங்க. ஜபத்துக்கு வந்த நானும் ஜபத்துக்கு வராத அவர்களும் ஒரே மாதிரியே பேசுகிறோம், ஒரே மாதிரியே வாழ்கிறோம், ஒரே கிரியைகளை செய்கிறோன்னா என்ன வித்தியாசம்? தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நான் மாற வேண்டும் ஆண்டவரே. வார்த்தையை கேட்கிற நான் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் வல்லமையில் ஆண்டவரே சமூகத்தில் நிற்கிற நான் உங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எனக்குள்ளாக இருக்கிற சுத்திகரிப்பின் ஆவியானவர் என்னை நாள்தோறும் சுத்திகரிங்க. என்னை நல்ல பாதையில், சத்தியத்தின் பாதையில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிங்க. என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னையும் மீறி நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. என் மாம்சம் சில நேரத்தில் உமக்கே விரோதமாய் போராடும் தான். நான் என் இஷ்டப்படி வாழ நினைக்கும், ஆனால் நான் விட்டு கொடுக்க ரெடி ஆண்டவரே. அப்பா, என் மாம்சத்தின் மேலே கர்த்தருடைய ஆளுகை வருவதாக. என் இருதயம் நல்ல இருதயமாய் மாறி விடட்டும் ஆண்டவரே, மாறிடட்டோப்பா. இங்கே உட்கார்ந்துருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் மேலே எத்தனை பெரிய கடமை, பொறுப்பு, எதிர்பார்ப்போடு கர்த்தர் நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். அதை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரே இம்மைக்கான காரியங்களை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறீர். மேலான காரியங்கள் எங்களுக்காய் காத்திருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மேலே சில பொறுப்புகளை வைத்திருக்கிறீர். சாட்சிகளாய் ஜீவிக்க கட்டளையிட்டிருக்கிறீங்கப்பா. கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும், பயன்படுத்தும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இன்றைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செபிக்க இந்த நாள் முழுவதும் பரிசுத்த நாளாய் இருப்பதாக, எங்களுக்கு ஜெயமுள்ள நாளாய் இருப்பதாக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு அசைவும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருப்பதாக. எங்கள் ஜீவியம் வார்த்தையின் மூலமாய் அநேகர் இயேசுவை காண்பார்களாக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா துதி கன மகிமையுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.